என் ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போற அந்த சந்தோஷத்துல எனக்கு கை காலே ஓடல. வீடு முழுக்க ஓடிட்டு இருந்தேன். எல்லா ஏற்பாடும் சரியா இருக்கான்னு திரும்ப திரும்ப செக் பண்ணிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துல அவர் வர்ற டைமும் வந்துடுச்சு. கதவை தட்டினாரு. ஆனா அவர் வந்த பிறகு நான் டோர் ஓபன் பண்ணாம நீ உள்ள வரக்கூடாது அப்படி இப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுட்டே இருந்தேன். டீஸ் பண்ணி நான் உள்ள ரொம்ப எக்ஸைட்மெண்டோட நின்றுட்டு இருந்தேன். இப்போ உள்ள வரான்னு அவளோட காத்துன்னு இருந்தேன். அவர் சர்ப்ரைஸ் கடைசியில அவர் உள்ள வந்ததும் நான் ரெடி பண்ணி வச்சிருந்த பூவெல்லாம் அவர் மேல தூவ ஆரம்பிச்சேன். ஆனா அவர் நடந்து முன்னாடி போய்கிட்டே இருந்தாரு. பூவை தூர அந்த எக்ஸைட்மெண்ட்ல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம, டேய் மாமா உனக்காக தானே அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டு நடந்து போயிட்டு இருக்கிற, எங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணியா ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எங்களோட கல்யாண வீடியோ போட்டு காமிச்சேன். அதை பார்த்து அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. எனக்கு மனசார தேங்க்ஸ் சொல்லி இந்த சின்ன சர்ப்ரைஸ்க்கே அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. அவரும் எனக்காக ஒரு அழகான புக்கே, கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதெல்லாம் என் கையில கொடுத்து என்னை ஹக் பண்ணி அவரோட லவ்வை வந்து வெளிப்படுத்தினாரு. இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால இந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப மறக்க முடியாததாகவும் இருந்துச்சு. அவர் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸ்ல ஒரு அழகான லெட்டரும் எழுதி வச்சிருந்தாரு. உண்மையா சொல்றேன், எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் நம்ம நேசிக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து வர ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு ஈடனையே இருக்காது. அந்த லெட்டர் படிச்சப்போ எனக்கே கண்ணு கலங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இன்னொரு சர்ப்ரைஸை காட்டணும்னு அவருக்கு கண்ணு மூடி கூட்டிட்டு போயிருந்தேன். எப்படி லெஃப்டா ரைட்டா அப்படியே எங்கடா கூட்டி போறீங்க டேய் கரெக்ட்டா அவர் என்னாச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டுட்டே வந்தாரு. ரூம்குள்ள கரெக்ட்டா 1 2 3 வந்து எல்லாத்தையும் பார்த்த உடனே அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. கொஞ்ச நேரம் பேசவே அவரால் முடியல. கண் கலங்கிட்டு நின்னுட்டாரு. அப்படியே அவர் அப்படி பார்க்கும்போது எனக்கு கண்ணு கலங்குச்சு. அதே நேரம் மனசு ரொம்ப ரொம்ப நிறைவா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நாள் மட்டும் எத்தனையோ தடவை தேங்க்ஸ் லவ்னு சொல்லிட்டே இருந்தாரு. நான் கூட ஒரு கிளாஸ்ல வந்து லவ் யூ மாமான்னு எழுதி வச்சிருந்தேன். அதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கடைசியில அவர் வாங்கிட்டு வந்து கேக்கை கட் பண்ணிட்டு அந்த அழகான தருணத்தை நாங்க கொண்டாடணும். கடைசியா நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். நம்ம ஒருத்த மேல வைக்கிற உண்மையான அன்பு தான் இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி மாதிரி இது 40வது வருஷம் 50வது வருஷம் அவர் கூட அவர் கையை பிடிச்சிட்டு சந்தோஷமா நான் கொண்டாடணும். அதுக்கப்புறம் டின்னருக்காக வெளியே போகணும். இந்த டின்னர் வீடியோ அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்.